So you have been part of a 25 plus year old company, like a lift manufacturing company. What's the vision and mission இருந்துச்சு அப்பா ஆரம்பிச்ச டைம்ல? அப்பா ஆரம்பித்த டைமில் விஷன் வந்து பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் 3 வேளை சோறு போடணும். இதுதான் விஷனாக ஆரம்பித்தார். கடன் இருக்கக்கூடாது, நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும். இதுதான் அப்பாவோட இன்னைக்கு வரைக்கும் அவரோட கோல் அதுதான். சிம்பிள். நீங்கள் செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர். ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனருங்கிற போது என்ன ஒரு வியூ இருக்குன்னா, a kid with a privilege can sit straight into the CEO chair, like இந்த டைரக்டர் சேர் மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். எல்லாரும் என்ன தெரியுமா நினைப்பாங்க, நான் வந்து கம்பெனி ஓனர் பையன், அதனால நான் வந்து உட்காந்தோடனே நான் சொல்கிறது எல்லாருமே கம்பெனியில் கேட்க சத்தியமாக மாட்டாங்க. லிஃப்ட்டில் டே டு டே காமன் மேன் பார்க்குறத தாண்டியும் வேற என்ன மாதிரியான வேலையெல்லாம் லிஃப்ட் யூஸ் பண்ணுறாங்க? கார் எலிவேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் 7th ஃப்ளோர் போனோம்னா 7th ஃப்ளோருக்கு கார்லேயே போய் இறங்கிக்கலாம். என்ன நிறைய பேர் எங்கள் ஸ்கூலில் இருக்கும்போதே வந்து சொல்லுவாங்க, உனக்கு என்னடா அப்பாவோட கம்பெனி. பேசிக்காக சிம்பிள் ஸ்ரீராம், நீங்கள் வந்து ஒரு ஃபவுண்டர். இஃப் யூ லூஸ் மணி, நீங்கள் ட்ரை பண்ணி லூஸ் பண்ணீங்க. இஃப் ஐ லூஸ் மணி, அப்பா காசை வீணாக்கிட்டான். என்ன சொல்லுவாங்கன்னா, நீ காசு சம்பாதிச்சுட்டு உட்காந்து அழுதுனா அட்லீஸ்ட் ஒரு நல்ல சோஃபாவில் உட்காந்து அழுக முடியும். நல்ல காரில் உள்ளே உட்காந்து அழுகிறேன்னா கூட பரவாயில்ல, ஏசி போட்டு உட்காந்து அழு. அதனால காசு சம்பாதிக்கணுன்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.